சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் அரசியல் கட்சியினர் அங்குள்ள தடுப்பு கம்பிகள் மீது ஏறுவதால் கம்பிகள் சாய்ந்து செடிகள் சேதமடைகிறது. இதுகுறித்த செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இது சிவானந்தா சாலை. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சாலை. ஏனென்றால் அதிகமாக அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டமாகட்டும் போராட்டமாகட்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் சரி இந்த இடத்துல தான் அதிகமான ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துவாங்க. இந்த சூழலில் இந்த சென்டர் மீடியேட்டில் இருக்கக்கூடிய இந்த செடிகளை பராமரிக்கிறதுக்காக மாநகராட்சி சார்பாக தடுப்பு கம்பிகள் போடப்பட்டது. இது இடையில் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சிகள் சேதப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. மீண்டும் மாநகராட்சி சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் சரி செய்யாமலே இருக்குது. அதுக்கு பிறகும் தொடர்ந்து இங்கே கட்சிகள் மாநாடு நடத்தவும், கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், மற்ற அமைப்புகள் போராட்டம் நடத்தும் தொடர்கதையாக வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க மேலும் மேலும் சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான். அவங்க ஏற்கனவே ஒரு தடவை சேதப்படுத்தினா அதை சரி செஞ்சுருக்கணும். சரி செஞ்சு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது தொடர்ந்து பண்ணுறதுனால மீண்டும் மீண்டும் சரி செய்யாமலேயே இங்கே அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இதை ஒரு சரி செய்த பிறகு கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்போ அனுமதி கொடுக்காம என்னாங்கன்னா மீண்டும் இதை எச்சா சேதப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து இது சேதப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த செடியெல்லாம் நல்லா வந்திருந்தது. ஒரு இதே இந்த இரும்பு கம்பி போடும்போது அப்படியே அந்த செடிகள் காய்ஞ்சிருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குது. இந்த தண்ணி விட்டனால இப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே அந்த செடிகள் முழுவதும் சேதமடைஞ்சிருக்கும். நம்ம ஒளிப்பதிவாளர் விக்ரம் அதை காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. என்னென்னா இது இங்கேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், இதிலிருந்தே செடிகள் சேதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சேதம் அடைஞ்சு முழுக்க இங்கே இலைகள் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா செடியே இல்லை. இப்போ இந்த போக போக பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே பிடுங்கப்பட்டிருக்குது. இவ்வளவு காசு இவ்வளவு செலவு செய்து இதை பராமரிக்கிறதுக்குன்னு ஆட்கள் போட்டு இந்த பராமரிக்கிற சூழலில் ஒரு சரி செய்யாமே கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பது முதல்ல தவறு. மீண்டும் மீண்டும் பழுதடைந்ததை வேணும் அவங்களும் பழுதுபடுத்துவது அந்த கட்சியினருக்கு வேண்டும். ஒவ்வொரு கட்சியிலும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்த ஒவ்வொருத்தருமே இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இதை அவங்களும் பார்க்கணும். ஏதோ ஒரு செடி மேலே நிற்கிறமே அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது பாருங்கள், நீங்களும் அந்த அப்படியே காட்சியை பார்க்கணும். இது அப்படியே விழுந்ததுனால முழுவதுமாகவே இந்த பாதை முழுவதுமாகவே சேதமடைஞ்சிருக்கு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல். இங்கே இருக்க செடிகள்லாம் உடைஞ்சி இருக்குது. அதே போல் அந்த தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருந்த செடிகள் எதுவுமே இல்லை. அந்த ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்திருந்தாலும் கூட இதை உடனடியாக சரி செய்த பிறகுதான் நம்ம யாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும். இப்போ சரி செய்யாமல் மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வைப்பது தவறு. அதனால் அது சரி செய்ய மாநகராட்சி சரி செய்யணும். இது யாராக இருந்தாலும் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமான ஒரு சேதம் இருக்கும். இப்போ அந்த வரப்போ பார்த்துட்டே போனீங்கன்னா போதும். இது இதை விட என்னென்னா இது எலக்ட்ரிக் ஒயர் வேறு இருக்குது. இதில் யாராவது இந்த மின் கம்ப ஒயர்கள் சேதமடைந்து அவர்கள் மட்டும் ஒட்டுமொத்தமாகவே இந்த இரும்பில் குழாயில் பாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை. அதாவது மின்சாரம் தாக்கி அதிக ஆபத்தும் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாகவே இதுபோல் இந்த பகுதியில் ஒரு போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ பல்வேறு நிகழ்வுகளை இதை சரி செய்யாமல் நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க தடை செய்யணும். அதே போல் கட்சியினரும் யாராக இருந்தாலும் சரி, மற்ற அமைப்பினரும் சரி, இதுபோல் செடி பாதுகாப்பான இருக்குது, இதை சேதப்படுத்தக்கூடாது, பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது. அதனால் உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் அதே போல் கட்சியில் இருப்பவர்களும் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். யார் பழுது ஏற்படுத்தினார்களோ அவர்களிடம் அபராதம் வசூலிக்க வேண்டும். மேலும் இதுபோல் தவறுகள் ஏற்படாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவு விக்ரமன், அன்பழகன். பாதுகாப்பது முக்கியம்தான். அது அவங்களுக்காக தெரியும். நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள் சார். நான் படித்து அவங்களுக்கே தெரியல. நம்ம ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு என்ன சார் தெரிய போகுது. இந்த செடியெல்லாம் பராமரிக்கிறதுனால இங்கே மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வைக்கும்போது அங்கே கூட்டங்கள் அதிகமாக வரதுனால அது என்னாண்டி தாண்டறதுனால அதனுடைய பராமரிப்பு பூரா வீணாக போகுது. அந்த செடிகளை பூரா எல்லாம் நாசம் ஆகிடுது. இப்போ எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ரோடு. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா செடி கம்பி எல்லாமே சாஞ்சு போய் கிடக்குது. இது நைட்டில் வர டிரைவர்களுக்கு என்ன தெரியாது, இந்த இடம் பாதிப்பாக இருக்கிறதுனால தெரியாது. ஒருத்தர் இடிச்சிக்க வேண்டிய நிலைமை இருக்குது.